தண்ணீர் நமக்கு ஏன் இவ்வளவு முக்கியம் தெரியுமா? நம் உடலில் சுமார் 50 முதல் 70% வரை தண்ணீர் உள்ளது. அதனால்தான் தண்ணீர் இல்லாமல் நம் உடல் சரியாக செயல்பட முடியாது. முதலாவதாக, உடல் வெப்பநிலையை சீராக வைத்திருக்க தண்ணீர் உதவுகிறது. வியர்வை மூலம் உடலை குளிர்வித்து அதிக வெப்பத்திலிருந்து பாதுகாக்கிறது. இரண்டாவதாக, இரத்த ஓட்டம் சீராக நடைபெற தண்ணீர் அவசியம். ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துகள் உடலின் அனைத்து உறுப்புகளுக்கும் சென்றடைய உதவுகிறது. அடுத்து, செரிமானம், மூளையின் செயல்பாடு, சிறுநீரக ஆரோக்கியம் மற்றும் மூட்டுகளின் இயக்கம் அனைத்திற்கும் தண்ணீர் முக்கிய பங்கு வகிக்கிறது. மேலும் சருமத்தையும் ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது. ஆனால் தண்ணீர் குறைவாக குடித்தால் தலைவலி, சோர்வு, மயக்கம், வாய் வறட்சி மற்றும் கவனம் குறைதல் போன்ற பிரச்சினைகள் ஏற்படலாம். பொதுவாக பெரும்பாலான பெரியவர்கள் ஒரு நாளுக்கு சுமார் 2 முதல் 3 லிட்டர் தண்ணீர் குடிப்பது நல்லது. ஆனால் இது உடல்நிலை, காலநிலை மற்றும் உடற்பயிற்சியை பொறுத்து மாறுபடும். நினைவில் கொள்ளுங்கள், உணவு இல்லாமல் சில நாட்கள் வாழ முடியும். ஆனால் தண்ணீர் இல்லாமல் மனித உடல் நீண்ட நேரம் இயங்க முடியாது. தண்ணீரே ஆரோக்கியமான வாழ்க்கையின் அடிப்படை. பூமியில் குடிநீர் எவ்வளவு இருக்கிறது தெரியுமா? பூமியின் மேற்பரப்பில் சுமார் 71 விழுக்காடு தண்ணீரால் மூடப்பட்டிருந்தாலும் அந்த தண்ணீரில் 97 விழுக்காடு கடல் உப்பு நீர். அதை நேரடியாக குடிக்க முடியாது. மீதமுள்ள 3 விழுக்காடு மட்டுமே நன்னீர், ஃப்ரெஷ் வாட்டர் ஆகும். ஆனால் அந்த 3 விழுக்காடு நன்னீரில் பெரும்பகுதி பனிப்பாறைகள், பனிமலைகள் மற்றும் நிலத்தடி நீராக உள்ளது. இதனால் மனிதர்கள் நேரடியாக பயன்படுத்தக்கூடிய ஆறுகள், ஏரிகள் மற்றும் நீர்த்தேக்கங்களில் இருக்கும் குடிநீர் பூமியின் மொத்த நீரில் 1 விழுக்காடுக்கும் குறைவுதான். அதனால்தான் ஒவ்வொரு துளி தண்ணீரையும் வீணாக்காமல் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். நினைவில் கொள்ளுங்கள், பூமியில் தண்ணீர் அதிகமாக இருந்தாலும் குடிக்க ஏற்ற தண்ணீர் மிகவும் குறைவு. அதனால் தண்ணீரை சேமிப்பது நம் ஒவ்வொருவரின் பொறுப்பு.